அண்மை செய்தி வட மாநிலங்களில் இந்த ஆண்டு நீட் கேள்வித்தாள் வெளியானதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக ராஜஸ்தானில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக சந்தேகம் எழுந்துள்ளது. ராஜஸ்தான், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் நீட் கேள்வித்தாள் வெளியானதாக சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட மாநிலங்களில் இந்த ஆண்டு நீட் கேள்வித்தாள் வெளியானதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக ராஜஸ்தானில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாகவும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாகவும் சந்தேகம் எழுந்துள்ளது. ராஜஸ்தான், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் நீட் கேள்வித்தாள் வெளியானதாக சந்தேகம் ஏற்பட்டு ராஜஸ்தானில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன். வட மாநிலங்களில் இந்த ஆண்டு நீட் கேள்வித்தாள் வெளியானதாக சந்தேகம் ஏற்பட்டு ராஜஸ்தானில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரம் என்ன பால்முருகன்? அதாவது கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் கேள்வித்தாள் கசிந்ததான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது ராஜஸ்தான் மாநில சிறப்பு விசாரணை படை போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இதனை தேசிய தேர்வு முகமையும் உறுதி செய்திருக்கிறது. ஏற்கனவே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகள் அடங்கிய பல வினாத்தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட மாதிரி வினாத்தாள்கள் ஒரிஜினல் நீட் கேள்வித்தாளுடன் ஒத்து போவதாக புகார்கள் எழுந்தது. குறிப்பாக வேதியியல், உயிரியல் பாடங்களினுடைய கேள்வித்தாள்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் அப்படி ஒத்து போனது தெரிய வந்திருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் அதாவது உத்தரகாண்ட், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கைப்பற்றப்பட்ட இந்த மாதிரி வினாத்தாள்கள் தற்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில்தான் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததை தொடர்ந்து தற்போது அது வழக்காக பதிவு செய்யப்பட்டு ராஜஸ்தான் போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இதனை ராஜஸ்தான் மாநில போலீசாரும் உறுதி செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வு முகமையும் இந்த விசாரணை குறித்து தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நீட் தேர்வுக்கு முதல் நாள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மோசடி நபர் உட்பட 4 பேரை டெல்லி போலீசார் கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் வட மாநிலங்களில் இதுபோன்று நீட் கேள்வித்தாள் கசிவது தொடர்கதையாகி வருகிறது. இந்த ஆண்டும் நீட் கேள்வித்தாள் கசிந்ததா என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது ராஜஸ்தானில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜெனிஃபர், நீட் கேள்வித்தாள் வெளியானதாக புகார் எழுந்ததையடுத்து ராஜஸ்தான் மாநில சிறப்பு புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.